உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லாவே இருக்க முடியாதுங்க. இலங்கையிலே என் மக்கள் தினம் தினம் சிங்களனுடைய அச்சுறுத்தினால் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள். தமிழகத்திலே என்னுடைய மக்கள் அவதிக்குள்ளாகி வாழ்கிறார்கள். திராவிடர்கள் ஆட்சியில் நாம் இப்போ பார்க்க போற டாபிக் திராவிடன் 2. திராவிடன் 2 யாரப்பா? யார்? விஜய் தான். விஜய் திராவிடன் 2. விஜயனுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டா, அவங்க அம்மா ஹைதராபாத், அவங்க அப்பா இலங்கை பூர்வீகம் கொண்டவர். ராமேஸ்வரத்தில் வந்து தஞ்சம் அடைந்தவர்கள் தங்கச்சி மடத்தில். அவர்கள் வீடு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் இன்னும் வீடு இருக்கு, பழைய வீடு. ஆனா விஜய் என்ன பண்றாரு? தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கார். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிறார். போலி நாடகம் விஜயனுடைய. இது போலி நாடகம். டேய், இது தமிழர் நாடுறா. இங்க தமிழ் தேசியம் மட்டும் பேசுடா, தமிழ் தேசிய அரசியல் மட்டும் பேசுடா. எங்க இருந்துடா பெரியார்? திராவிடன் 2. அதற்காக தான் பெரியாரை முதன்மைப்படுத்தி பேசுகிறார்னால் திராவிடன் 2 விஜய். தமிழர்களுக்கு ஆபத்தான கட்சி தமிழக வெற்றி கழக கட்சி. இது உங்களுக்கு புரியாது. பிஜேபியும் இந்த தமிழக வெற்றி கழக கட்சியும் தமிழர்களுக்கு ஆபத்தான கட்சி. ஏற்கனவே திராவிடன் 1 தமிழக மக்கள் வாழ்க்கையில சூத்து புண்ணாக்கிட்டான். திராவிடன் 2 விஜய் தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி நீ வர. விஜய், தந்தை பெரியார் எங்கள் நாட்டை சார்ந்தவர் அல்ல, கர்நாடகாவை பூர்வீகம் கொண்டு வாழ்ந்தவன். ஆனால் எங்கள் மண்ணில தீரன் சின்னமலை, கக்கன், ராமலிங்க அடிகளார், வஉசி, கம்பன், நிறைய தலைவர் இருக்கிறாங்க. வேலு நாச்சியார், அவர்களை கட்டபொம்மன், இது போல ராஜராஜ சோழன், நிறைய தலைவர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நீ முதன்மை வச்சு கட்சி ஆரம்பிக்காம எங்க நாட்டை சாராத தலைவன் பெரியாரை நீ ஏன் முதன்மைப்படுத்தி வைக்கிற அப்படின்னா, விஜய் ஒரு தெலுங்கர். ஹைதராபாத்ல இருந்து பின்னணி பாடகராக வந்தவர்கள் தான் அவங்க அம்மா சென்னை. விஜய் ஒரு தெலுங்கர். அரசியல் வட்டாரத்தில் மட்டுமல்ல, தமிழக வட்டாரத்து மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தமிழ் தேசிய ஒரு தமிழர்கள் மத்தியில் பெரிய சாக்கை கொடுத்திருக்கு. விஜய் தெலுங்கர். மக்களுக்கு நல்லது செய்ய போறதில்லை. திராவிடன் 1 செஞ்சது போலதான் திராவிடன் 2 ஆட்சி ஒன்றும் மாற்றம் இருக்க போறதில்லை. திடீர்னு கட்சி ஆரம்பிச்சாரு, திடீர்னு மாநாடு போட்டாரு, திடீர்னு 26ல சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறாரு. எப்படா ஆக முடியும்? மக்களே, இது மாதிரி நீ 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ நீ மக்களுக்கு நல்லது செய்யாதது இப்போ என்னத்ரா நீ செஞ்சிட போற? இப்போ கட்சி ஆரம்பிச்சும் என்ன பண்ணாரு? மாவட்ட செயலாளர் இந்த அணில் குஞ்சிகள் தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் 1 ரூபா செலவு பண்ணதில்லை. கட்சி ஆரம்பிச்சு அவரால் லாபம், அவருக்கு நஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஆனா தமிழர்களுடைய ஆபத்தான கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் தமிழர்களுக்கு ஆபத்து தான். உண்மையா ஆபத்து தான். இவர் மக்களோடு இன்னைக்கு தமிழ் தேசிய பேசக்கூடிய ஒரே அரசியல் தலைவர் செந்தமிழ் சீமான் தான். வேற யாரும் பேசுறதில்லை தமிழ்நாட்டில். ஆனா அவர் வந்து பட்டி தொட்டி முதலாவது மக்களுக்காக போய் கூட இருந்து பிரச்சனையை சாதிக்கிறாரு. ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டுக்கு வரவழைச்சி மக்களுக்கு ஒரு பிரச்சனை அங்க வந்து அவரு சால்வ் பண்றாராமா. என்னடா இது கதை? ஏய், மக்களோட மக்களுக்காக நீ பணி செய். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நம்ம நாட்டுல அண்டி பிழைக்க வந்தவன் யார்? திராவிடர்கள். இப்போ விஜய்
இது மாதிரி ரஜினிகாந்த், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கள தாண்டா நம்ம தமிழர்கள் விரும்புறாங்க. ஆனா சொந்த ஊரிலே சொந்த மாநிலத்திலே இருக்கிற தமிழனை யாரும் விரும்புறதில்ல. என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. என்னன்னு புரிய மாட்டேங்குது இது. சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் நம்ம நாட்டை சார்ந்தவர் அல்ல. புரிதலோட பயணிக்கவே ஒவ்வொரு மாநாட்டிலையும் போய் நம்ம தமிழ் உயிர் பிள்ளைகள் போய் உயிர் விட்டுட்டு வராங்க. என்ன செஞ்சாப்படி சொல்லு பார்க்கலாம். ஒன்னும் செய்யல. அவன் சேஃப்டி விஜய். அணில் குஞ்சிகள் சேஃப்டியா? இல்ல. திரும்பி பார்த்தா வறுமை, சாப்பாட்டுக்கு இல்ல, அம்மானுடைய பிரச்சனை, அப்பானுடைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்கு அணில் குஞ்சிகளுக்கு. அது தேவையில்லை. விஜய் செட்டில்டு லைஃப்ல. அணில் குஞ்சிகள் செட்டில்டா? கிடையாது. தளபதி எந்த நாட்டுக்குடா தளபதி? அவன் படம் எடுத்தா, அவன் சம்பாதிச்சா, அவன் செட்டில்டு. நீங்க என்ன செட்டில்டு? தூய அரசியலை விரும்புங்கள். தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய தலைவன் நம்ம நாட்டில் தேவையா? சொல்லுங்க. தமிழ் தேசியம் பேச வேண்டும். தமிழ் தேசியம் நீ பேசு. தமிழ் தேசிய அரசியல் பண்ணு. உங்க பின்னாடி நாங்க வரோம். நீ எங்க முழுவதும் திராவிடர்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, திராவிடர்கள் அரசியல் விஜய் எப்படி பண்றாரு? தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்துறாரே. சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை முதன்மைப்படுத்த முடியாது. நிலம் வேண்டும், மக்களுடைய உழைப்பில் ரசிகருடைய பணம் வேண்டும். ஆனால் இங்கு தமிழக தலைவர்கள் வேண்டாம், முதன்மைப்படுத்தி பேச மாட்டேன், முதன்மையா நாங்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிறார் விஜய். சரி விடு. நீ ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வே? உன்னுடைய ஆட்சி வரைமுறை புக் இருக்கா? மக்களுக்கு வந்தா இது செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன், கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறை புக் இருக்கா? இல்ல. என்னடா உன் அரசியல் ஆட்சி வரைமுறைனா? ஒண்ணுமே இல்லை. உன் பின்னாடி எப்படி மக்கள் வருவாங்க? எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி கிடைக்கும்? நீ களத்தில் மக்களோட நின்று வேலை செய்யாதவன் நீ எப்படி மக்களுக்கு நீ காப்பாத்துவ? இதுதான் என்னுடைய கேள்வி. அதனாலே தயவு செய்து சொல்றேன், இந்த கூத்தாடி பின்னாடி போகாதீர்கள். உறுதியாக சொல்றேன். திராவிடன் வேண்டாம் நம் நாட்டிற்கு. ஆரியன் வேண்டாம் நம் நாட்டிற்கு. நம் நாட்டிற்கு வேண்டும் தமிழ் தேசியம் வேண்டும். தமிழர் மொழிக்காக, மக்களுக்காக, இயற்கை வளத்துக்காக பேசக்கூடிய ஒரு தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இதுதான் உண்மை. கண்டவனெல்லாம் தமிழகத்தில் நான் ஆட்சி செய்கிறேன் என்று துடிக்கிறான். இது என்னடா சத்திரமாடா? இது சத்திரமாடா? எங்க நிலத்தில் நாங்க ஆட்சி செய்யறோம்டா. உங்களுக்கு என்ன வேலை? யார் இருக்கும் திராவிடருக்கும் இங்கு? ஏற்கனவே உங்களுடைய ஆட்சி பார்த்தாச்சு. திராவிடர்கள் ஆட்சினாவே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, படித்தறிஞருக்கு வேலை வாய்ப்பில்லை, இயற்கை வளத்துக்கு பாதுகாப்பில்லை, விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆரியன்னாவே மதத்தை வச்சு, இனத்தை வச்சு, மொழியை வச்சு பேசி அரசியல் நடத்துறான்னு தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டு பேருடைய கல்ச்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி நமக்கு எப்படி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு மறுபடியும் இவர்களுக்கு வாக்களிப்பதா? தமிழ் தேசியத்தை வாக்களியுங்கள். தமிழ் தேசியத்தை எந்த தலைவன் பேசுறானோ அவனுக்கு வாக்களியுங்கள். இந்த ஆரியனையும் திராவிடனையும் ஓட விட்டு அடிப்போம். தமிழர்கள், தமிழ் தேசியம் வாழ்க.